சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா சாஃப்டாக வரணும்னா தயிர் போட்டு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரு சின்ன கப் தயிரை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. என்கிட்ட இன்னைக்கு லெமன் இல்லை, அதனால நான் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க, வினிகர் வேண்டாம். ஆனால் கடையிலலாம் வினிகர் தான் சேர்ப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஊற வைக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிக்கன் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். அதனால ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். இதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ரியாவுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்காக நான் நைட்டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்படி நைட்டே மேரினேட் பண்ணி காலையில் பொரிச்சா அந்த சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். என் அனுபவத்தில் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் 65 பொரிக்கிறது கூட ஒரு டெக்னிக் தான். நம்ம சிக்கனை வந்து எண்ணெயில் போடுறப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இருக்கணும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுறப்ப தான் அந்த மசாலாலாம் சிக்கனை நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் போது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வந்துடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிங்க, ரொம்ப நல்லா வரும். இப்படி தாங்க நான் வந்து ஜூஸியான சிக்கன் 65 செய்வேன்.